வெல்கம் பேக் டு தனிஷா கிச்சன். தனிஷா கிச்சன் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? நம்ம ஊரில் திருவிழா 2ஆம் நாள் இன்றைக்கி. அதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் பார்த்திங்கன்னா பிள்ளையார் போயிட்டுருக்காரு. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். ஆனால் நம்ம வந்து சாமி நம்ம வாசல் வந்து எடுக்க முடியல. இன்றைக்கி சாமி கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், தெருவில் வந்து நல்லா அர்ச்சனை பண்ண சொல்ல தான் நம்ம போயிட்டு இருந்தோம். சாமி இன்றைக்கி என்ன வேடத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு குதிரை வாகனத்தில் வந்து வராது. குதிரை வந்து இந்த வாட்டி புதுசாக வாங்கியிருக்காங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா பழைய குதிரை தான். இந்த வாட்டி நிறைய ஒரு 8-9 குதிரை வச்சு வாங்கியிருக்காங்க போல. குதிரை ரொம்பவே சூப்பராக இருந்து சாமி பார்த்திங்கன்னா நல்லா அலங்காரம் நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்கள், சூப்பராக இருந்த சாமி பார்த்திங்கன்னா. உங்கள் ஊரில் 2ஆம் நாள்னால திருவிழாவில் சாமினா வாகனம் தருவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா குதிரை தான். அதுமாதிரி பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் வந்திருந்தாங்க. காமாட்சி அம்மன் இங்கே அழகாக இருந்தாங்க. முருகர், சேக்கிழையார், பிள்ளையார் எல்லாருமே இருந்தாங்க. எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. இதே மாதிரி தான் 10 நாளுமே 4 பேரும் இதே மாதிரி தான் வருவாங்க. ஆனால் 9ஆம் நாள் ஒண்டி எல்லாம் தனித்தனியாக போயிட்டு அம்மையை எல்லாம் மொத்தமாக வருவாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து சேக்கிழையார் பார்த்திங்கன்னா குன்றத்தூரில் பிறந்தனால அவர் எப்போவுமே அவர் வருவார். இந்த சாமி மேலே பூ போடுவாங்கள்ல, நாங்கள் லேட்டாக போனோம் சொல்லி இந்த சிவன் மேலே வந்து சாமி பூ போட்டு போயிட்டாங்க. இவ பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் மேலே தான் நம்ம வந்து போனதை நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா நான் சின்ன குழந்தையிலேருந்து இது மாதிரி வந்து பூ போட்டு பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். நான் இங்கே பாருங்கள், சாமி மேலே பூ போட்டாங்க. இப்போ தான் போனாங்க. இது பார்த்திங்கன்னா முருகர். இது முருகர் மேலேயும் பார்த்திங்கன்னா சாமி வந்து பூ போடுறாங்க. இது மாதிரி தான் பூ போட்டு சாமி மேலே வந்து படுது. திருவிழாக்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. 4ஆம் திருவிழாக்கு மேலே தான் வந்து கடையெல்லாம் நிறைய இருக்கும். 5ஆம் நாள் பார்த்திங்கன்னா சாமி பார்த்திங்கன்னா 11 மணிக்கு மேலே தான் வெளியவே வரும். இங்கே பாருங்கள், சாமி மேலே பூ போட்டாச்சு. நடுவில் வந்து ஒரு வேர்ட் பேசிகிட்டு இருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா சாமியோட பேக். இப்போ பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் எல்லா சாமியும் வந்து லைனாக போயிட்டுருக்காங்க, 1 by 1. இன்னும் வந்து ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் திருவிழா எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.